கல்யாணம் பண்ணிட்டாங்க. அரை மணி நேரத்துல அதை கொளுத்து வா. அண்ணா தம்பி, நம்மை பெற்றவர்கள் வனவசதியில் இருக்கிறார்கள். தாய் தந்தை தான் தாரை வர்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்முடைய தாய் தந்தை கிடையாது. தந்தைவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். பங்காளி முறையில் இருப்பது யாரு? சித்தாப்பா பெரியப்பன். பெரியப்பன் அதற்காக அவரை அவிழ்த்து விடு. பெரிய ஆப்பா, நானா உங்க பேசுறேன். ஒரு அடி வேணும். சாமானக்காரங்களா? நீ தானே சாமானக்காரன். மாமா, இவங்க 4 வரை ஒன்னாக்கிறதுனால என்ன கட்டினாங்க. பேசிக்கிறீங்க என்ன பண்ணணும் இப்ப நான்? என்ன வேண்டும்? அண்ணா, நம்முடைய தந்தை மேல இருப்பது பெரியப்பன். ஆமா, பொண்ணு பக்கம் யாரு இருக்கிறது? பொண்ணு பக்கம் யாரு? அவர் தாரை வைக்க வேண்டும். பெண் பக்கம், அதனால அவரை அவிழ்த்து விடு. தம்பி, அண்ணா தம்பி, இந்த கண்ணனை வந்து அவுத்து விடுறவன் சரியான கில்லாலாம் கடி. எதனால சூழ்ச்சி பண்ணி போடுவான். உங்களுக்கு எந்த வஞ்சனும் செய்ய மாட்டான். நான் உங்க பக்கம் தான் சாதம் வாங்குறேன். எங்க பக்கறியா? ஆமா, விட மாட்டேங்க. விட மாட்டேங்க. வேற வழி செய்தா கல்ட்டு விடனா இல்லனா வாங்க மாட்டியா? எப்படி வாங்க? மகனே சொல்லிட்டு பார்த்துக்கிச்சியம்மா. கல்யாணம் பாரு, அதுக்குதான் முதல்ல கிளப்பின்னு வராதணும். நானு இப்படிதான் கல்யாணமா? 2 பேரும் உனக்கு விளக்கு பிடிக்கிறீங்களா? திருமணம் இப்போது நடக்க போகிறது. எங்களுக்கு நீ தாரை வார்க்க வேண்டும். நான் மயிர கூட தார பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணா மட்டும்தான் நான் தார வாக்குவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். என்னத்த சத்தியம் இந்த பெரியாப்ப கேட்டு சுடியேறி போனதுங்களே பெரியப்பா பாரு, இவங்களை பிரிக்கிறேன். நீங்க 4 வரும் ஒன்னா இருக்கிறீர்கள். நீமே இந்நாள் முதல் நீங்க 4 வரும் ஒன்னா சேரக்கூடாது. நான் ஒன்னா பார்க்க கூடாது. அப்படி நான் நான் தார பெரியப்பா கேட்கிறாரு. என்ன 4 வரும் ஒன்று கூட கூடாது, இனிமேல் யாரும் ஒன்று சேரக்கூடாது என்று சொல்கிறாரு. அப்படின்னா மட்டும்தான் நான் தார பார்க்குவேன். நம்மளே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பெரியாப்பனா நம்மளுக்கு ஒரு அப்படியே சும்மா பிசிக்கு அப்படியே சாப்பிட்டு 4 பேரும் ஒன்னா வந்துக்கிறீங்க. அதனால தான் கட்டிட்டீங்க. வேற தனியா தான் 2 நாள் முதல் சட்டி மண்ணா மட்டும் தான் நான் தார பார்க்கவில்லை. கிளம்ப தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். நீ சத்தியமா பண்ணியா? பெரியப்பா, இதற்கு மேல் நாங்கள் 4 பேர் ஒன்று சேர மாட்டோம். இது சத்தியம். கையா வைடா வச்சிட்டா வைடா போட்டு நான் என்னமா லஞ்சு வாங்குறியாடுது. எனக்கு கல்யாணம் தத்துனானே மகத கோயிந்தா என் மகனுக்கு நடக்கிற திருமணத்தை மாத்தி ஏமாமா நீ எதுனா பண்ணியா? மகன் தான் இவனு மகன் தான். என்ன ஒரு ஐடியா பண்ற பாத்தியா? அவனதான் மொட்டை அடிக்குவான். அதனால மொட்டை அடிக்குவான். என் மகன் எங்க நாசமா போட்டோம். உன் மகனுக்கு எல்லாம் பொண்ணு பாத்துக்கலாம். ஆபத்துக்கு பாவம் இல்ல. அப்படியா? போடு 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 போடு. தார வாக்கலாம். உங்கள் பொண்ணு பேர் சொன்னா தார வாக்கலாம்.
எனக்கு உனக்கா நானே போட்டு மாலை போட்டு வந்துருக்கா மாப்பூல அந்த கண்ணாடிக்காரன் என்னை பார்த்து சிரிக்கிறானே. எங்கிறது காந்தவாரசி கோத்திரத்துல சாட்சாதி ஆண்டவரக்கம் லட்சுமிக்கு பிறந்த சுந்தரிய அழிமலனுக்கு மனமாற சன்மாதம். நான் என்ன சொல்லிட்டோம் என் மூத்திரத்தை தான் சொல்ல மாட்டியா? ஜம்மு மகாரிஷி கோத்திரத்தை வந்த ஜம்மு மகாரிஷி கோத்திரத்து மூத்திரத்துல அர்ஜுனனுக்கும் சுமதரைக்கு இருந்த அபிமனனுக்கு சுமதரையே நிச்சயிக்க சம்மாதம். எனக்கு கல்யாணம் கேளுங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே, அழிமனுக்கும் சுந்தரிக்கும் திருமணம் இருக்குது. உங்களால் முடிந்தால் அவர் கையில் வந்து எல்லாரும் மொய் போட்டுப்பாங்க. யாரெல்லாம் கூட்டு போயிடாதீங்க. ஆமா, இந்த திருமணம் சொல்லக்கூடிய கல்யாணம் எப்படி எழுந்திருக்கிறது? 300